வணக்கம். சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் மவுசன். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க வரி விதிப்பின் தாக்கம் வருமான இழப்பை ஈடு செய்ய சர்வதேச நாணய நிதியத்தை நாடும் இலங்கை. இந்தியாவுடனான ஒப்பந்தங்களை உடன் வெளிப்படுத்தாவிட்டால் மக்களை திரட்டி போராட்டம். விமல் வீரவங்ஷ எச்சரிக்கை. இந்தியாவிற்கு விதிக்கப்படும் வரியும் இலங்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் எச்சரிக்கும் எதிர்க்கட்சி. வடக்கில் ஒரு தாதியர் கூட இல்லாத 33 உள்ளூர் வைத்தியசாலைகள் சுட்டிக்காட்டிய அமைச்சர். கலாலி ராஜராஜேஸ்வரி அம்மன் வழிபாடு இந்த மாத இறுதிக்குள் நிரந்தர தீர்வு, அமைச்சர் உறுதி. முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரட்ன தலைமறைவு, 15 நாட்களாக தொலைபேசியும் செயலிழப்பு. கண்டி வைத்தியசாலையில் அடுக்குமாடி கட்டத்தில் இருந்து விழுந்து முதியவர் பலி. எல்லை தாண்டி 7 இந்திய மீனவர்கள் கைது. 3.0 மீட்டர் உயரம் வரை கடல் அலைகள் மேலும் விடுக்கப்பட்ட சிவப்பு எச்சரிக்கை. அமெரிக்கா விதித்த 30% வரியால் ஏற்படும் வருமான இழப்பை ஈடு செய்ய எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து சர்வதேச நாணய நிதியத்துடன் இலங்கை விவாதிக்கும் என திரைசேரியின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் இந்த செயற்பாட்டால் சர்வதேச நாணய நிதியத்தின் விரிவாக்கப்பட்ட நிதி வசதியின் கீழ் நிர்ணயிக்கப்பட்ட வரி வருமான இலக்குகளை நாடு அடைய முடியாமல் போகலாம். எனவே இந்த சூழ்நிலையின் விளைவுகள் குறித்து சர்வதேச நாணய நிதியத்துடன் விவாதிக்க வேண்டிய அவசியம் உள்ளது என்று திரைசேரியின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதேவேளை இலங்கையிலிருந்து சுமார் 40% ஆடைகள் அமெரிக்க சந்தைக்கு அனுப்பப்படுவதால் ஆடைத்துறைக்கு சலுகைகளை பெறுவது குறித்து அமெரிக்க வர்த்தக பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடல்களை நடத்த உத்தேசித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். எனினும் அத்தகைய பேச்சுவார்த்தைகளுக்கு எந்த திகதியும் நிர்ணயிக்கப்படவில்லை. இந்நிலையில் மெக்சிகோ மற்றும் ஐரோப்பிய நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற பொருட்களுக்கு 30% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அமெரிக்காவில் முக்கிய நட்பு நாடுகள் மற்றும் உயர்மட்ட வர்த்தக பங்காளிகளுடன் பல வாரங்களாக நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததை அடுத்து இந்த அறிவிப்பை ட்ரம்ப் வெளியிட்டுள்ளார். ஆகஸ்ட் 1 முதல் இந்த வரி அமலுக்கு வரும் என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். முன்னதாக இலங்கை, ஜப்பான், தென்கொரியா, கனடா, பிரேசில் உள்ளிட்ட பல நாடுகளுக்கு வரி விதித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவுடன் கச்சாத்திடப்பட்ட 7 ஒப்பந்தங்களை அரசாங்கம் உடன் வெளிப்படுத்த வேண்டும், இல்லையேல் அரசாங்கத்துக்கு எதிராக மக்களை ஒன்று திரட்டுவோம் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இலங்கைக்கு அழுத்தம் பிரயோகித்தே இந்தியா வரலாற்று காலம் முதல் பல ஒப்பந்தங்களை கைச்சாத்திட்டுள்ளது. இந்திய பிரதமர் அண்மையில் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்த போது 7 ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன. இந்த ஒப்பந்தங்கள் இதுவரையில் பாராளுமன்றத்திற்கும் நாட்டு மக்களுக்கும் வெளிப்படுத்தப்படவில்லை. இந்த ஒப்பந்தத்தால் இலங்கைக்கு ஏதேனும் பாதிப்பு இல்லையாயின் ஏன் ஒப்பந்தங்களை ரகசியமாக பேண வேண்டும்? இந்தியாவுடன் கைச்சாத்திட்ட ஒப்பந்தங்களை அரசாங்கம் உடன் வெளிப்படுத்த வேண்டும், இல்லையேல் அரசாங்கத்திற்கு எதிராக மக்களை ஒன்று திரட்டுவோம் என்று தெரிவித்தார். பிரதான அனுசரணை வழங்குவோர் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோரின் ஓன் பிராண்டான கல்யாணி அன்னபூரணி பிராண்டின் சகலவிதமான பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள், பழ வகைகள், சிறு தானியங்கள், எண்ணெய் வகைகள், பூஜை பொருட்கள், அன்றாட வாழ்விற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் விடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் விடி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லா சப்பல். இந்தியாவுக்கு விதிக்கப்படும் வரியும் அவருக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த விவகாரத்தில் அரசாங்கத்தின் அசமந்த போக்கினால் முழு நாடும் பாரிய பொருளாதார நெருக்கடியை எதிர்கொள்ள வேண்டிய அபாயம் ஏற்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிடுகையில், ஆசியாவில் இலங்கை மாத்திரமே அமெரிக்காவுடன் தீர்வை வரி தொடர்பில் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளதாக பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த் தெரிவித்திருந்தார். அது மாத்திரமன்றி இரு நாடுகளும் இணைந்து கூட்டு அறிக்கையொன்றை வெளியிட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. 15% வரி குறைப்பை பெற்றுக்கொண்டு ஆடை தொழில்துறையை பாதுகாக்க முடியும் என்று உறுதியளித்தனர். ஆனால் இவை அனைத்தும் பொய் என்பதை நிரூபிக்கும் வகையில் அமெரிக்காவினால் இலங்கைக்கு 30% வரி விதிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலைமை இலங்கையின் ஆடை உள்ளிட்ட ஏற்றுமதிகளுக்கான கேள்வி வீழ்ச்சியடைய செய்யும். 44% 30% வரி குறைக்கப்பட்டுள்ள போதிலும் பிலிப்பைன்ஸ், வியட்நாம் போன்ற நாடுகள் எம்மை விட குறைவான வரி வீதத்தை பெற்றுக் கொண்டுள்ளமையால் அது அமெரிக்க ஏற்றுமதி சந்தையில் எமக்கு பாரிய சவாலாக அமையும். இவற்றுக்கு மத்தியில் இந்தியாவின் நிலவரம் என்ன என்பது இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. இந்தியாவிற்கு எந்தளவு வரி அறிவிக்கப்படவுள்ளது என்பதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்தியாவிற்கு விதிக்கப்படுகின்ற வரியும் எமக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றார்.
வடமாகாணத்தில் ஒரு தாதியர் கூட இல்லாத 33 உள்ளூர் வைத்தியசாலைகள் உள்ளன என்றும் எதிர்காலத்தில் புதிய செவிலியர்களை வழங்குவதன் மூலம் இந்த குறையை இல்லாது செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். நயினாதீவு மாவட்ட வைத்தியசாலையில் புதிய வெளிநோயாளர் பிரிவு கட்டடத்தின் திறப்பு விழா நேற்று காலை சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது கருத்து தெரிவித்த அமைச்சர், சுகாதார சேவை மக்களை மையமாக கொண்டதாக இருக்க வேண்டும். தற்போதுள்ள சுகாதார சேவை வைத்தியர்களை மையமாக கொண்டதாக உள்ளது. மக்கள் மருத்துவ சேவைகளை பெற வெகு தூரம் செல்ல பழகிவிட்டார்கள். இந்த அணுகுமுறை யாழ்ப்பாணம் வைத்தியசாலையின் நோயாளிகளின் வருகைக்கு வழிவகுத்தது. இதுபோன்ற தீவுகளில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையங்களிலிருந்து சிறந்த தரமான சேவையை வழங்க முடியும். இந்த கட்டடத்தின் கட்டுமானத்தை மிக குறுகிய காலத்தில் முடிக்க கடற்படை உழைத்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கும் விடயமாகும். சிகிச்சை பெற வருகின்ற மக்கள் வரிசையில் காத்திருக்காமல் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிகிச்சைக்காக பரிந்துரைக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் இது மக்களுக்கு தேவையான சேவை என்றும் அமைச்சர் கூறினார். மருத்துவ உபகரணங்கள் மற்றும் வாகனங்கள், ஆம்புலன்ஸ்கள் பராமரிப்பு விடயத்தில் சுகாதார அமைச்சகம் பலவீனமாக உள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். காலம் தாழ்த்தப்படும் புதைகுழிகள் உள்ளிட்ட விசாரணைகளை விரைவுபடுத்தி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தீர்வை வழங்க துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அரச சார்பற்ற இணையங்களின் தலைவர் சுகீர்தராஜ் வலியுறுத்தியுள்ளார். யாழ் ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் தெரிவிக்கையில், பொருளாக இருப்பது இந்த செம்மணி மனித புதைகுழி. இது ஒரு மனித பெரு அவலத்தினுடைய ஒரு இன்றைய ஒரு வெளிப்பாட்டுக்கான ஒரு வகையான சாட்சியமாக அது அமைந்திருக்கிறது. அது இன்றைய ஒரு இயற்கையின் நியதியாக அது அந்த புதைகுழி இன்று காணப்பட்டு அந்த புதைகுழியிலிருந்து இன்று வரை கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட மனித எச்சங்களாக இந்த எலும்புக்கூடுகள் காணப்பட்டிருக்கிறது. இதற்கு உண்மையிலே நாங்கள் அது எப்பொழுது யாரால் என்னவா செய்யப்பட்டது என்பது விசாரணைகள் மூலம் வெளிப்படுத்தப்பட வேண்டும். முதல் கட்டமாக எங்களுடைய இணையத்தின் சார்பில் எங்களுடைய பலத்த இவ்வாறான ஒரு மனித அவலம் நடந்திருக்கிறது, அதை அந்த நடவடிக்கை அந்த கொலை நடவடிக்கை எங்களுடைய இணையம் வன்மையாக கண்டிக்கிறது. அதே நேரம் அந்த எடுக்கப்படுகின்ற அந்த எச்சங்கள் அது ஒரு சாட்சியங்களாக ஒரு பக்கச்சார்பற்ற நீதி விசாரணை நடைபெற வேண்டும். அதுக்கான நீதி அந்த இறந்த ஆத்மாக்கள் அவர்களுடைய உறவினர்களுக்கு அது இன்றைய அது காலம் தாழ்த்தப்பட்டிருந்தாலும் கூட ஒரு சரியான நீதி உடனடியாக பக்கச்சார்பற்ற வெளிப்படையான நீதி பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய இணையத்தின் சார்பிலே நாங்கள் பகிரங்கமாக இதை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். அதே நேரம் இந்த விடயங்கள் சம்பந்தமாக அரசாங்கம் ஒரு மௌனமாக இருப்பது கூட எங்களுக்கு மிகுந்த ஒரு மனவேதனையை கூட தருகிறது. ஏனென்று சொன்னால் இதுவரை அரசாங்கம் சார்பிலே எவரும் அந்த புதைகுழி சம்பந்தமாக வந்து நேரடியாக பார்வையிடவோ அதை கருத்தில் எடுத்ததாகவோ இதுவரை எந்த செய்திகளும் நாங்கள் கேள்விப்படவில்லை. பலாலி கிழக்கு ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தை பொதுமக்கள் வழிபாடு செய்வதற்கான நிரந்தர தீர்வினை இம்மாத இறுதிக்குள் பெற்றுக் கொடுப்பதற்கு எதிர்பார்ப்பதாக கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எமது அரசாங்கம் பொறுப்பேற்ற பின் பல தசாப்த காலமாக பொதுமக்களின் பாவனைக்கு வழங்கப்படாமல் இருந்த யாழ் பலாலி வீதியை பொதுமக்களின் பாவனைக்காக திறந்துவிட்டோம். அதேபோன்று பலாலி கிழக்கு ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்தை முழுமையாக பொதுமக்கள் சென்று வழிபடக்கூடிய வகையில் எமது அரசாங்கம் இந்த மாத இறுதிக்குள் நடவடிக்கை மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. ஏனெனில் குறித்த ஆலயம் உயர் பாதுகாப்பு வலயத்திற்குள் பல தசாப்த காலங்களாக சிக்குண்ட ஆலயமாக காணப்படுகின்ற நிலையில் அதனை உரிய முறையில் மக்களிடம் கையளிக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரட்னவின் கைத்தொலைபேசி 15 நாட்களாக செயலிழந்துள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கிடந்த மீன்பிடி துறைமுகத்தில் மணல் ஆழ்வதற்கு தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு குத்தகை வழங்கி அரசாங்கத்திற்கு 2 கோடி ரூபாவுக்கும் அதிகமான நட்டத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரட்ன ஜூன் மாதம் 26ஆம் தேதி முதல் தாம் வசித்த வீட்டை விட்டு சென்றுள்ளதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றக்கு
அறிவித்தது. சந்தேக நபரான முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரட்னவிற்கு லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலையாக்கி வாக்குமூலம் வழங்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதும் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்து அதனை தொடர்ச்சியாக தவிர்த்து வந்ததாக ஆணைக்குழு நீதிமன்றத்திற்கு நேற்று முன்தினம் அறிவித்தது. மேலும் 15 நாட்களாக சந்தேக நபரின் கைத்தொலைபேசியும் செயலிழந்துள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. முன்னாள் அமைச்சர் இந்த வழக்கில் சந்தேக நபராயின் அவரை கைது செய்வதற்கு எந்தவிதமான சட்ட தடையும் இல்லை என்று நீதவான் குறிப்பிட்டார். அத்துடன் சந்தேக நபரை கைது செய்வதற்கு பிடியாணை உத்தரவு அவசியம் இல்லை என்றும் பிடியாணை அவசியமாயின் அதற்கான ஆவணங்களை தயாரித்து மன்றில் சமர்ப்பிக்குமாறும் நீதவான் உத்தரவு பிறப்பித்தார். கண்டி பொது வைத்தியசாலையின் அடுக்குமாடி கட்டடத்தில் இருந்து கீழே விழுந்து படுகாயமடைந்த ஒருவர் சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். நேற்று மாலை இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது. உயிரிழந்தவர் ஹாரிஸ்பத்து பகுதியை சேர்ந்த 71 வயதானவர் என தெரிவிக்கப்படுகிறது. ஒப்பந்த அடிப்படையில் வைத்தியசாலை கட்டடங்களுக்கு வண்ணம் தீட்டும் போது அந்த நபர் கட்டடத்தின் 3வது மாடியில் இருந்து விழுந்து இறந்ததாக விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். சடலம் கண்டி வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. சம்பவம் குறித்து கண்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட 7 இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து நேற்று காலை விசைப்படகில் மீன்பிடிக்க சென்றனர். இதன்போது காங்கேசந்துறை வடமேற்கு கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ஒரு படகையும் அதிலிருந்த 7 ராமேஸ்வரம் மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். கைதான மீனவர்கள் படகுடன் காங்கேசந்துறை கடற்படை முகாமிற்கு அழைத்து செல்லப்பட்டனர். முதற்கட்ட விசாரணைக்கு பின்னர் மீனவர்கள் 7 பேரும் படகுடன் மயிலிட்டி மீன்பிடி துறைமுகத்தில் வைத்து யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது. பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்பு குறித்து வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று காலை 9 மணிக்கு விடுக்கப்பட்ட இந்த எச்சரிக்கை நாளை காலை 9 மணி வரை செல்லுபடியாகும் என்று அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. காலியிலிருந்து மாத்தறை மற்றும் ஹம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலான கடற்கரைக்கு அப்பாலான பகுதிகளில் காற்றின் வேகம் சில நேரங்களில் மணிக்கு 55 முதல் 65 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். அந்த கடல் பகுதிகள் சில நேரங்களில் கொந்தளிப்பாகவோ அல்லது மிகவும் கொந்தளிப்பாகவோ காணப்படும். காலியிலிருந்து கொழும்பு வழியாக புத்தளம் வரையிலான கடற்கரைக்கு அப்பாலான பகுதிகளில் காற்றின் வேகம் சில நேரங்களில் மணிக்கு 50 முதல் 55 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் என்பதுடன் அந்த கடல் பகுதிகள் சில நேரங்களில் ஓரளவு கொந்தளிப்பாகவோ அல்லது மிகவும் கொந்தளிப்பாகவோ இருக்கக்கூடும். புத்தளம் முதல் கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலான கடற்கரைக்கு அப்பாலான கடல் பகுதிகளில் கடல் அலையின் உயரம் சுமார் 2.5 தொடக்கம் 3.0 மீட்டர் வரை அதிகரிக்கும் சாத்தியம் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக புத்தளம் முதல் கொழும்பு, காலி மற்றும் ஹம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலான பகுதிகளில் கடல் அலைகள் நிலத்தை அடையும் வாய்ப்பும் இருப்பதாக அந்த திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. பிரித்தானியாவினால் வழங்கப்பட்டுள்ள வரி சலுகையை இலங்கை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையின் தலைவர் பேராசிரியர் காமினி வீரசிங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அமெரிக்காவினால் 30% தீர்வை வரி விதிக்கப்பட்டுள்ள நிலையில் பிரித்தானியாவினால் இலங்கைக்கு புதிய வரி சலுகை வழங்கப்பட்டுள்ளன. இதனை இலங்கை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இலங்கையிலிருந்து பிரித்தானியாவுக்கு 6% அளவில் தான் பண்டங்கள் மற்றும் சேவைகள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. புதிய சேவைகள் மற்றும் பண்டங்களை உருவாக்கும் வகையில் புதிய சந்தை வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ள வேண்டும். பிரித்தானியாவுக்கான பண்டங்கள் மற்றும் சேவைக்கான கேள்வியை அதிகரித்துக் கொள்வதற்கு கைத்தொழில் அமைச்சு விசேட திட்டங்களை செயல்படுத்த வேண்டும். அமெரிக்காவினால் விதிக்கப்பட்ட 30% பரஸ்பர தீர்வை வரியினால் ஏற்படும் பாதிப்புகளை முகாமைத்துவம் செய்வது குறித்து விசேட அவதானம் செலுத்த வேண்டும் என்றார். அமெரிக்க கேட்ஸ் அறக்கட்டளையின் உலகளாவிய மேம்பாட்டு தலைவர் உள்ளிட்ட பிரதிநிதிகள் குழுவினருக்கும் பிரதமர் ஹரணி அமரசூரியவுக்கும் இடையிலான சந்திப்பு நேற்று முன்தினம் பாராளுமன்ற வளாகத்தில் இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் போது கேட்ஸ் அறக்கட்டளையின் உலகளாவிய மேம்பாட்டு தலைவர் கலாநிதி கிறிஸ் எலாயஸ் இது தனது இலங்கைக்கான முதல் விஜயம் என்றும் பாராளுமன்றத்தில் இந்த முக்கிய கலந்துரையாடலில் பங்கேற்க அழைப்பு விடுத்ததையிட்டு மகிழ்ச்சி அடைவதாகவும் தெரிவித்தார். கேட்ஸ் அறக்கட்டளை இலங்கையுடன் ஒத்துழைக்க தயாராக உள்ளதாகவும் இந்நாட்டின் சிறுவர்களினதும் பெண்களினதும் ஊட்டச்சத்து தேவைகளை மேம்படுத்துதல், விவசாயத்துறையை மேம்படுத்துவதில் புதிய டிஜிட்டல் கருவிகளின் பயன்பாடு உள்ளிட்ட விடயங்கள் தொடர்பில் தமது ஒத்துழைப்பை வழங்கக்கூடிய
சாத்தியப்பாட்டையும் பற்றியும் தெளிவுபடுத்தினார். சிறுவர்களின் ஊட்டச்சத்து தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பாடசாலைகளில் மதிய உணவு வழங்குதல் தொடர்பான அரசாங்க திட்டங்கள் குறித்து கேட்ஸ் அறக்கட்டளை பிரதிநிதிகளுக்கு தெளிவுபடுத்திய பிரதமர், இந்த நாட்டின் சிறுவர்களின் ஊட்டச்சத்து தேவைகளை பூர்த்தி செய்வதில் கேட்ஸ் அறக்கட்டளையினால் வழங்கக்கூடிய உச்சகட்ட ஆதரவை தாம் எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் நாட்டின் புதிய கல்வி முறையில் டிஜிட்டல் மாற்றத்தின் ஒரு பகுதியாக கற்பித்தல், கற்றல், மதிப்பீடு மற்றும் கல்வி நிர்வாகம் ஆகியவற்றில் டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை ஒருங்கிணைப்பதற்காக பிரதமரின் செயலாளர் தலைமையில் நிறுவப்பட்டிருக்கும் டிஜிட்டல் கல்வி பணிக்குழுவின் செயல்பாடுகள் குறித்து பிரதமர் கேட்ஸ் அறக்கட்டளை பிரதிநிதிகளுக்கு எடுத்துரைத்தார். இதன்போது கேட்ஸ் அறக்கட்டளையின் பிரதிநிதிகள் கல்வி சீர்திருத்தம் மற்றும் பணிக்குழுவின் செயல்பாடுகள் தொடர்பில் ஒத்துழைப்பினை வழங்கக்கூடிய தரப்புகளின் பங்களிப்பினை பெற்றுத் தருவதாக பிரதமருக்கு உறுதியளித்தனர். இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் அடுத்த பிரதான செய்திகள் வாயிலாக சந்திப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.